கௌதமியின் திடீர் விலகல், நீலாங்கரை வீட்டில் குவிந்த கமல் உறவினர்கள். கமலிடமிருந்து பிரிகிறேன் என்று கௌதமி நேற்று சொன்னது முதல் உலகம் முழுக்க வைரல். கமல் பதில் சொல்வார் அல்லது அறிக்கை விடுவார் என்று எதிர்பார்ப்பு எகிரியது. இது மாதிரி சூழ்நிலையில் கௌதமி குறித்து கமல் அறிக்கை என்று கமல் தமிழ்நடையில் ஒரு பொய்யான செய்தி வாட்ஸ்அப் இன்டர்நெட்டில் பரவியது. இது கமலின் அறிக்கை அல்ல என்று உடனடியாக கமல் தரப்பில் மறுக்கப்பட்டது. இந்த நிமிடம் வரை நோ ரெஸ்பான்ஸ். என்னதான் நடந்தது, நடக்கிறது என்பது குறித்து விசாரித்தோம். கடந்த ஒரு வருடமாக கமல் கௌதமி இருவருக்கும் இடையே இடைவெளி தோன்ற ஆரம்பித்துவிட்டது. நெருங்கிய நண்பர்களுக்கு கூட தெரியாமல் சாமர்த்தியமாக இருவரும் மறைத்து விட்டனர். கடந்த ஒரு மாசத்துக்கு முன்பு புகைச்சல் வெளிவர அதிர்ந்து போன கமலின் நெருங்கிய நண்பரான பிரபல நடிகரிடம் பேசினோம். கமல் கௌதமி இடையே புரிதல் இல்லை என்கிற விஷயம் கடந்த ஒரு மாசத்துக்கு முன்பு எனக்கு தெரிய வந்தது. கமலிடம் பேசினேன். அதன்பின் இருவருக்கும் சுமூகமான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதாக தெரிவித்தனர். திடீரென்று நேற்று கௌதமி பேசியதை கேட்டு அதிர்ச்சியாக இருந்தது. கமலஹாசனிடம் உடனடியாக போனில் தொடர்பு கொண்டேன். நீங்க நேர்ல வாங்க பேசுவோம் என்று நேரில் வர சொல்லிவிட்டார். தமிழ் சினிமாவின் உயரத்தை உலக தரத்துக்கு உயர்த்த நினைக்கும் உன்னதமான திரைக்கலைஞன் கமலஹாசன். அவருடைய தனிப்பட்ட வாழ்வில் நடக்கிற நிகழ்வுகள் சினிமா வாழ்க்கையை சிறிதளவு கூட பாதிக்காது என்பது மட்டும் நிச்சயம். கமலை நேரில் பார்த்துவிட்டு விரிவாக பேசுகிறேன் என்று தனது கருத்தை முடித்துக் கொண்டார் அந்த பிரபலமான நடிகர். அடுத்து கமலில் நிழல் மனிதர் ஒருவரிடம் கமலின் மனநிலை குறித்து கேட்டோம். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் இந்த விஷயம் எங்க கவனத்துக்கு வந்தது. சாரிடமும் கௌதமியிடமும் இது குறித்து நாங்க பேசணும். என் தரப்பில் எந்த கருத்தும் தெரிவிக்க விரும்பவில்லை என்று கமல் சார் பதில் சொன்னார். கௌதமி நேற்று மீடியாவில் பேசியிருக்கிறார். கமல் சாரும் கௌதமியும் கல்யாணம் செய்து கொண்டு வாழவில்லை. முன்பு ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்தார்கள். இனி தனித்தனியாக பிரிந்து வாழப் போகின்றார்கள். அவ்வளவுதான். கௌதமி கருத்துக்கு பதில் சொல்லுங்கள் என்று கமல் சாரிடம் கேட்டோம். இந்த விஷயத்துக்கு பதில் சொல்ல பெருசா விரும்பல என்று சொல்லிவிட்டார். இப்போதைக்கு யாருக்கும் பதில் சொல்லும் மனநிலையில் கமல் சார் இல்லை. ஒருவேளை நாளையோ மறுநாளோ கமல் சார் மனம் மாறி பேசினாலும் பேசலாம். இன்று கமல் சார் ஆழ்வார்பேட்டை அலுவலகத்திற்கு வரவில்லை. கமல் சாரின் நீலாங்கரை வீட்டில் அவரது உறவினர்கள் அனைவரும் ஒன்று கூடியுள்ளனர். அவர்களோடு கலந்து மனம் விட்டு பேசி ஆலோசித்து வருகிறார் கமலஹாசன்.